கேள்வி கேட்ட பத்மினிக்கு ஒரு சாங்க்கு அப்புறம் நான் பதில் சொல்றேன்னு சொன்னேன். பத்மினி, நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் மேடம். பத்மினி என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் ஏன் உடனே பதில் சொல்லலன்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். ஆனா என் மேல நம்பிக்கை வச்சு உங்களோட பிரச்சனைகளை என்கிட்ட சொல்றீங்க. அதுக்கு நான் சொல்ற பதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதாகவும் அதே சமயத்துல நிதானமாவும் இருக்கணும். அதனால யோசிச்சு நிதானமா ஒரு பதில சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதை யாரும் நமக்கு பிடிச்ச மாதிரி நாம அமைச்சுக்கிறதே இல்ல. சின்ன வயசுல பெத்தவங்களுக்காகவும், கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனுக்காகவும், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காகவும் நாம மத்தவங்களுக்காக தான் அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். கடைசியா நீங்க எப்போ உங்களுக்கு பிடிச்சத செஞ்சீங்கன்னு கண்டிப்பா நம்ம யாருக்குமே நினைவிருக்காது. அப்படி நம்ம சுயத்தை தொலைச்சிட்டு வாழறது ஒரு வாழ்க்கையா? பத்மினி, நீங்க உங்க கடமைய சரியா செஞ்சிருக்கீங்க. இருந்தாலும் உங்க பிள்ளைங்களுக்கு அது பத்தலையே. உங்க தனிப்பட்ட வாழ்க்கைய அவங்க தீர்மானிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேற வேற தானே. பத்மினி, இங்க துணைனா என்னன்னு அர்த்தம் தெரியாதவங்க தான் தப்பு தப்பா பேசுவாங்க. இந்த சமூகம் எதை தப்பா பேசல? அவங்களையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. பத்மினி, இது உங்க வாழ்க்கை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் உங்க பக்கம்தான் பத்மினி. நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. நன்றி பத்மினி. ஓ, சரி 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 சரி. என்ன குட்டி, பால் வேணுமா? பாத்தீங்களாண்ணே, மருமக கால அடிபட்டு படுத்து கிடக்குறா. அவளு கொஞ்சம் உதவி ஒத்தாசையா இருப்போன்னு இல்லாம இவ பாட்டுக்கு வேலைக்கு போய்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா. என்னத்த பண்ணி தொலைக்கிறது? இந்த கன்றாவையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து. தான் பெத்த பிள்ளைக்கு அசிங்கமா இருக்கமேன்னு கொஞ்சமாவது உறுத்துதா அவளுக்கு? பாவம் சந்தோஷ் தான். இவளால அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கா. இவளை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அண்ணே, ஆடுற மட்டும் ஆடி கறக்கணும், பாடுற மட்டும் பாடி கறக்கணும். இதெல்லாம் சொல்லி கேட்கற ஜென்மம் இல்லைன்னு நாம தான் புரிய வைக்கணும். அதுக்கு தானே நான் ஒரு நல்ல ஐடியா பண்ணிருக்கேன். என்ன பண்ண போற? யாருக்கோ பிறந்த குழந்தைய தூக்கிட்டு நம்ம குழந்தைய கஷ்டப்படுத்தின விட்டுருவனா? இப்ப நான் சொல்லல, நடக்கும்போது நீங்களே பாருங்க. என்ன பண்ணாலும் சரி, என் பேரன் சந்தோஷமா இருக்கணும், இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். பெயின் போகும், இல்லைன்னா அப்படியே இருக்கும். பாத்து. பவி, என்னம்மா இன்னும் வலி இருக்கா? மருந்து போடுறியா இல்லையா? போட்டேன் பாட்டி. ஆனா வலியெல்லாம் இல்ல. ஆனா எங்க ரொம்ப வலிச்சிருமோன்னு பயமா இருக்கு நடக்கும்போது. அது விழுந்து அதிர்வுமா, அப்படிதான் 2 நாளைக்கு இருக்கும். நடக்க நடக்க சரியா போயிடும். நட.
என்ன குட்டி, பால் வேணுமா? பாட்டில் எடுத்து பாலை காய்ச்சி பால் அதுல ஊத்தி குடிப்போமா? பாத்தியா என்ன, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவ பண்ற அழிச்சாட்டியும் தாங்க முடியல. என்னமோ இவ 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள மாதிரி கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா. ஆமாம்மா, சந்தோஷ்க்கு பிறக்க போற குழந்தைக்கு இடைஞ்சல் பண்ணும்னே இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து இங்க வளர்த்துக்கிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க என்ன, உங்க குடும்ப வாரிசு வரும்போது இந்த குழந்தை இங்க இடைஞ்சலா இருக்கவே மாட்டா. ரெடி ஆயிடுச்சு. என்னது, பால் குடிப்போமா? வா 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 வா. இந்த செல்லம், இந்த பால் குடி, பால் குடி, பால் குடி. அத்த, என்னத்த அதுக்குள்ள சாருக்கு பசி வந்துருச்சோ? பா, அழுகிற சத்தத்துல அபார்ட்மெண்ட்டே 2 ஆயிடும் போல. ஆமாம் பவி, பசி வந்துட்டா போதும் கத்தி ஊரை கூட்டிடுறான். இப்ப பால் குடிச்சிட்டு தூங்குனா 1 மணி நேரத்துக்கு தொந்தரவு பண்ண மாட்டான். ஆமா, நீ எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்க? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அத்த, ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க போர் அடிக்குது அத்த. இந்த சந்தோஷ் வேற போன் பேசிக்கிட்டே பால்கனிக்கு போயிட்டான். கால் சரியாகணும்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அப்படியே தொட்டில போட்டுடுறேன். சரி, நீ நிக்காத, ரெஸ்ட் எடு போ. இந்தா இந்தா இந்தா, பால் குடிச்சுக்கிட்டே தூங்கலாமா? வா 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 வா. சமத்துடா நீ. சரி சரி சரி, இந்தா இந்தா இந்தா. அண்ணே, லட்சுமி கிச்சனுக்கு போயிட்டா. பவியும் ரூம்குள்ளதான் இருக்கா. சந்தோஷ் போன் பேசிட்டு இருக்கான். இந்த நேரத்துல பண்ணாதான் உண்டு. நான் இப்பவே ரூம்குள்ள போய் வேலையை முடிச்சிடறேன். இந்த வரேன். ஏய் தங்கம், ஓடியா 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 ஓடியா. எனக்கு வேற வழி தெரியலடா. நீ இருந்தா இந்த குடும்பத்துக்கு மேலும் மேலும் சிக்கல் தான் வரும். மச்சான், நான் அப்புறம் கூப்பிடுறேன். தாத்தா, கையில கட்டப்பையோட பாட்டி எங்க போயிட்டு இருக்காங்க?
தாத்தா உங்களை தான் கேக்குறேன், எங்க போறாங்க? அது மார்க்கெட்டு போறேன்னு சொன்னா, ஏன் நீ ஏன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? மார்க்கெட்டுக்கா? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நான் கதவை திறந்து வச்சுட்டு தானே போனேன். யார் சாத்துனா? குட்டி செல்லம். பால் கொடுத்துட்டு தூங்க வச்சு இங்க கட்டில் மேல தானே போட்டுட்டு போனேன். எங்க குழந்தைய காணோம்? பவி, அத்தை, என்னத்த, என்னாச்சு? குழந்தைய நீ தூக்கிட்டு வந்தியா? குழந்தையா? குழந்தைய நான் பார்க்கலையே. நான் இந்த ரூமை விட்டே வெளியே வரலையா அத்தை? நீங்க தானே தூக்கிட்டு போனீங்க. என்னாச்சு அத்தை? குழந்தைங்க ரூம்ல தூங்க வச்சிருந்தேன். இப்போ போய் பார்த்தா இல்ல. நான் ரூமை விட்டு வெளியவே போலையே, இங்க தானே அத்தை இருக்கேன். குழந்தைங்க, குழந்தைய காணுமா? அப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. வாங்க பாப்போம். அப்பா, குழந்தைய பாத்தீங்களா? நான் எங்க பார்த்தேன்? நானே கடைக்கு போயிட்டு இப்பதான் வந்து உட்கார்ந்தேன். நான் கட்டில தான் தூங்க வச்சுட்டு போனேன். பவி, கட்டில இருந்த குழந்தை எப்படி காணாம போச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அத்தை, நீங்க பதட்டப்படாதீங்க. நமக்கு யாரோ தெரிஞ்சவங்க தான் குழந்தைய தூக்கி வச்சுட்டு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க அத்தை. எதுக்கும் நீங்க ஹரி சருக்கு கால் பண்ணி பாக்குறீங்களா? வள்ளியம்மா தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கா. அதுக்கு நானும் உடந்தையா இருந்தேன்னு தெரிஞ்சா பெரிய அசிங்கமா போயிடுமே. ஹரி சார், சொல்லுங்க மேடம், எங்க இருக்கீங்க? ஆமா, இவங்கெல்லாம் யாரு? தாத்தா, இங்கே தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. யாராவது புதுசா வீட்டுக்குள்ள வந்தாங்களா? நீங்க ஏதாவது பாத்தீங்களா? எனக்கு யாரும் வந்த மாதிரி எல்லாம் தெரியல. அந்த புள்ள பிறந்ததுல இருந்தே பிரச்சனை தானே. பிறந்ததும் அம்மாவை முழுங்கிடுச்சு, அப்பாவும் வேணான்னு போயிட்டான். மேடம், என்னாச்சு? சார், குழந்தைய காணோம் சார். என்ன சொல்றீங்க? நான் கிச்சனுக்கு போனேன், திரும்ப ரூம்குள்ள வந்த குழந்தை இல்ல. அத்தை, ஒருவேளை இது பிரதிபாவோட வேலையா இருக்குமோ? ஏன்னா ஏற்கனவே அவ தானே குழந்தைக்கு விஷம் எல்லாம் வைக்க பார்த்தா. இல்ல பவி, பிரதிபா இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே குழந்தை விஷயத்துல அவ தம்பிய போலீஸ் தேடுது. இப்ப ஏதாவது செஞ்சா போலீஸ்ல மாட்டி போனா அவனுக்கு தெரியும். மேடம், உங்களுக்கு யார் மேலேயோ சந்தேகம் இருக்கா? எனக்கு இப்ப எதுவுமே தோணல சார். நாம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தைக்கு தான் ஆபத்து. வாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆமா, சந்தோஷ் எங்க? சந்தோஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரூம்ல தான் இருந்தான்.
பால்கனில போன் பேசிட்டு இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியல. இருங்க இருங்க அத்தை, நான் போன் பண்ணி கேக்குறேன். போனை உள்ளேயே வச்சுட்டு போயிருக்கான். அவன்தா அவன்தா குட்டிதா. பாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, என்ன இருக்கு இதுல? அது ஒண்ணு இல்ல சந்தோஷ், இவங்களே எனக்கு தெரிஞ்சவங்க. நீ போ, நான் வந்துடுறேன், நீ போ. பாட்டி உண்மையை சொல்லுங்க, பையில என்ன மறைச்சு எடுத்துட்டு வந்தீங்க? சந்தோஷ், சொல்லுங்க நான் பாட்டி. தான் சொல்றேன் இல்ல, சொன்னா கேளு, நீ போ, நான் வரேன். பாட்டி அதுல என்ன இருக்கு? காட்டுங்க டேய், காட்டுங்க பாட்டி, சொல்றேன்ல. ஏய், வேணாம், சொன்னா கேளு. குழந்தை. வேணாம். ஐயோ, பேக்ல குழந்தை. பாட்டி என்ன பாட்டி, குழந்தை பேக்ல எடுத்துட்டு எங்க போறீங்க? இத பாரு சந்தோஷ், இந்த குழந்தை தான் நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அதனாலதான் அவனை இவங்க கிட்ட விற்க வந்தேன். இவன் நமக்கு வேண்டாம், சொன்னா கேளு. என்ன பாட்டி பேசுறீங்க நீங்க? விக்க வந்தீங்களா? இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் அம்மா சும்மா இருப்பாங்களா? இத பாருங்க பாட்டி, இவன் நம்ம வீட்ல இருக்கிறது நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாம் குழந்தை எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? ரொம்ப சாதாரணமா குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டீங்க. இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு? பாட்டி இந்த குழந்தை எனக்கு பிடிக்காதுதான், ஆனா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. குட்டிதா குழந்தையை தூக்கிட்டு போயிருக்கான். ஆமா, ஏற்கனவே அவனுக்கு அந்த குழந்தை பிடிக்காது இல்ல, அதான் நேரம் பார்த்து என்னோட குழந்தை எங்கேயோ தூக்கிட்டு போயிருக்கான் சார். மேடம், சந்தோஷ் இங்க இல்லைங்கிறதுனால நம்ம குற்றவாளின்னு சொல்ல முடியாது. இல்ல இல்ல, அவன்தான் தூக்கிட்டு போயிருக்கான் சார். இல்லனா குழந்தையும் காணோம், அவனையும் காணுமே. எங்க இருக்கானா வீட்ல? இல்ல பாத்தீங்களா? ஐயோ, என்னோட புள்ளைய ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம போய் தேடலாம் சார். வாங்க சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீ புரியாம பேசிட்டு இருக்க. நாளைக்கு உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு இவன் தான் பிரச்சனையா வருவான். இவனை காப்பாத்த போய் உன் குழந்தைய விட்டுறாத. ஒழுங்கா குழந்தைய குடுறா. இத பாருங்க, என் குழந்தைக்கு வர்ற பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீங்க மரியாதை இந்த குழந்தைய விட்டுட்டு போங்க. யோ, மரியாதையா குழந்தைய கொடுத்துட்டு போயிரு. ஏன்னா நாங்க பணம் கொடுத்துருக்கோம். பணம் கொடுத்திருக்கியா? பணம் எல்லாம் உனக்கு அப்புறம் வந்து சேரும். இது எங்க வீட்டு குழந்தை, குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது, போ. ஏய், குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாதா? ஏய், போறா அவனை. டேய் சந்தோஷ், சந்தோஷ்.